கோல்டை வந்து கல்யாணத்துக்காக நம்ம வாங்குறோன்னா என்ன தேவையோ அதுக்கு கோல்டு வாங்கி தான் ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது 15லேருந்து 25% குறையும். அப்படிங்கும் பொழுது இன்னொரு 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபாய் ஏறின விலையிலேருந்து குறையுமே ஒழிய திரும்பவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 7500, 8000, 9000 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. முதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும். கோல்டு வாங்குறதை விட்டா கோல்டுடைய ரேட் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? குளோபல் பேங்க்ஸ் வந்து 100 டன்னு 200 டன்னு கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு வாங்கும் பொழுது நீங்க வாங்குற இந்த சின்ன குவான்டிட்டி கோல்டோட பிரைசஸ் குறைக்கவே குறைக்காது. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்களா தேடி போய் டக்குன்னு குதிச்சாதான் சேமிப்பு நடக்கும். நம்மளுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து சொல்லி எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நல்வழியெல்லாம் படுத்த மாட்டாங்க. சீட்டு மூலமா நம்ம கோல்டு சேர்க்கறதுங்கிறது என்ன அளவுல காஸ்டா தான் கூடும். நம்மளுக்கு பெரிய லெவல்ல லாபம் அதுல இருக்காது. கூலி சேதாரத்திலேயே பாதி போயிடும். கோல்டும் பெரிய லெவல்ல நம்மளுக்கு கிடைக்காது. 25லேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய யங் இன்வெஸ்டர்ஸ் 94% பணத்தை இழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா பணம் போயிருச்சு. இந்த பணம் போயிருச்சுன்னு ஒரு சைடு சொல்லும் பொழுது இந்த பணம் இன்னொரு ஆளுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அந்த இன்னொரு ஆள் யாரு? வணக்கம் சார். வணக்கம் சார், கோல்டுடைய விலை அப்படிங்கிறது வந்து ஏறுது இறங்குது, ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டேங்குது. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல கோல்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது கரெக்டாக இருக்குமா? கோல்டோட இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணதுனால கோல்டை என்ன பர்பஸுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்றது இருக்குது. கோல்டை இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னு டோட்டல் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 10% இல்லை 15% அதிகபட்சம் நம்ம வச்சுக்கிறது தான் நல்லது. கோல்டை வந்து கல்யாணத்துக்காக நம்ம வாங்குகிறோன்னா வேறு வழியே கிடையாது. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும். பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இந்த மாப்பிள்ளைக்கு என்ன தேவையோ அதுக்கு கோல்டு வாங்கி தான் ஆகணும். இதுக்கு நீங்கள் வந்து நேரங்காலம் பார்த்து பிரயோஜனமே கிடையாது. இப்பொழுதைக்கு உங்களுக்கு என்ன தேவையோ 60 to 70% இமீடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா எப்போ பாக்கி பணம் கிடைக்குதோ அடுத்தடுத்த தேவைகளுக்கு நம்ம போகிறது தான் நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது ஒரு லாங்கர் டேர்ம் பர்பஸ், ஒரு 10 வருஷம் 15 வருஷம்னு ஹாரிசானில் பார்த்தீங்கன்னா கடந்த 30-40 வருஷத்தோட ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோட சர்ஜ் ஆவரேஜாக 8 to 9% தான் கொடுத்துருக்கு. இந்த கொரோனாவுக்கு பிந்தைய காலம் 2020லேருந்து 25க்கு தான் உங்களுக்கு கோல்டு இவ்வளோ ஏறி இருக்குது வேகமாக. இந்த ஒரு வருஷத்தில் தான் 54% கொடுத்துருக்கு. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 47% கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட கோல்டு வந்து 50-50 100% என்ன ப்ரைஸ் இருக்கோ அதில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கோல்டை பொறுத்தளவு இப்போ ஏறுதுங்கிறதுனால இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதிகமான முதலீட்டுக்கு பணம் இருந்தால் மட்டும்தான் நான் வாங்கவே முடியும். இதுக்கு மாறாக நீங்கள் என்ன பண்ணலான்னு ஒரு போர்ஷனை ஃபுல்லாக கோல்டாக வாங்க முடியலன்னு சில்வரில் கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். என்ன கோல்டு எந்த அளவுக்கு ஒரு ஹெட்ஜிங் ப்ராப்பர்ட்டியோ சில்வரும் பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸுக்கு தேவையானது, சோலார் பேனலுக்கு தேவையானது, மொபைல் ஃபோனு, சிம் கார்டு இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸ் வந்து சில்வரில் அதிகமாக இருக்குது. இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்குது. சோலார் பேனல் வந்து இந்தியாவோட தேவை பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 300 மெகா ஹார்ட்ஸ். ஸோ இதுக்கு தேவையான சோலார் பேனல் பண்ணணுன்னு நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய சில்வரை ப்ரொடியூஸ் பண்ணால் தான் அந்த தேவையை பூர்த்தி அடையும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம சில்வரில் இப்போ இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கூடுதலான யூனிட்ஸும் கிடைக்கும். சில்வருக்கு டிமாண்ட் இருக்கிறதுனால பிற்காலத்தில் அதுவும் ஒரு ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கோல்டு சில்வர் எதில் நீங்கள் பண்ணாலும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 10லேருந்து 15% இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்கு அது சரியாக இருக்கும். முக்கியமாக டைவர்சிஃபை பண்ணணுங்கிறதுனால தான் இந்த 15% டிவர்சிஃபிகேஷனுக்கு சொல்கிறேன். இப்போ கோல்டுடைய ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் என்கிட்ட இருக்கக்கூடிய காசு வந்து அந்த கோல்டை வாங்குறதுக்கு பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நான் கடனை வாங்கிட்டு எடுத்துகிட்டு போய் அந்த கோல்டை வாங்கலாமா? கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில்? அதுதான் நான் சொன்னேன். கோல்டு வந்து உங்களோட தேவை என்னன்றது பாருங்கள். இன்றைக்கி நம்ம கடன் வாங்கி 10,800 ரூபாய்க்கு நான் கோல்டு வாங்குறேன் அப்படின்னு இந்த 10,800லேருந்து 11,500 போகுதுன்னு வச்சுக்குவோம். இந்த 500 ரூபா 600 ரூபாய்க்காக நான் கட்டுற வட்டி எவ்வளோங்கிறது பார்க்கணும். ஸோ இதை வச்சு தான் நம்ம அதை பண்ணணும். அதனால இப்போ அது பர்பஸை பொறுத்து இது மாறுபடும். நான் அடுத்த ஒரு 6 மாதத்தில் 1 வருஷத்தில் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் பண்ண போகிறேன்னா நீங்கள் தாராளமாக இதை பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்கள் பண்ணுறீங்கன்னா குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து டென்ஷன்ஸ் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க.
கோல்டோட ரேட்டு ஒரு 15லேருந்து 25% கீழே இறங்கும். இப்போ 10,000 ரூபாயிலேருந்து 25%னா 2,500 குறையும். ஸோ கோல்டோட விலை இப்போ ஒரு 15லேருந்து 25% குறையும். அப்படிங்கும் பொழுது இன்னொரு 1000 ரூபாயிலேருந்து 1,500 ஏறின விலையிலேருந்து குறையுமே ஒழிய திரும்பவும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய 7,500, 8,000, 9,000 வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஏன்னா இறங்குனாலும் ஒரு 15 to 20% தான் இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டென்ஷன்ஸ் ஈஸ் அவுட் ஆனால் ஏன்னா ஏறினது அப்படியே நிலைக்க தான் நிறைய சான்சஸ் இருக்குது. சார், பொதுவாகவே இந்த கோல்டு அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு மத்தியில் சென்டிமெண்ட்டாக அட்டாச் ஆன ஒன்றா இருக்குது. பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம்னா கோல்டு வாங்குறத பொறுத்த வரைக்கும் மக்கள் அதில் வந்து நிறைய கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த வகையில் சில பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கோல்டு வாங்குறது விட்டாலே கோல்டுடைய ரேட் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரியான சில கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்க இல்லையா? அது உண்மையிலேயே நம்ம கோல்டு வாங்குறத விட்டால் கோல்டுடைய ரேட் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? கரெக்டு. இது வந்து டிமாண்ட் சப்ளை கேப் பிரகாரம், எக்கனாமிக்ஸ் பிரகாரம் அவங்க சொல்கிறது உண்மைதான். ஆனால் நம்ம ஒருத்தன் கோல்டு வாங்குறதுனால கோல்டு ரேட்டு இறங்காது. முக்கிய காரணம் என்னன்னா, குளோபல் பேங்க்ஸு இந்த கோல்டை பெரிய லெவலில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வாங்க போகிற 1/2 பவுனு, 1 பவுனு, 10 பவுனு, 20 பவுனுக்கு நீங்கள் வாங்கலைன்னா கோல்டோட ரேட்டு இறங்காது. குளோபல் பேங்க்ஸ் வந்து 100 டன்னு 200 டன்னு கோல்டை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க அவ்வளவு வாங்கும் பொழுது நீங்கள் வாங்குகிற இந்த சின்ன குவான்டிட்டி கோல்டோட ப்ரைஸஸை குறைக்கவே குறைக்காது. இப்போ மாதம் நான் சம்பாதிக்கிறேன். என்னுடைய சம்பாதனை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் நான் வாங்கக்கூடிய இந்த ஒரு வருமானம் எனக்காக இன்னொரு பக்கம் சம்பாதிச்சு தரணும். அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு மாதம் ஒரு 30,000 என் கைக்கு வரணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது வந்து பேசிவ் இன்வெஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னோட சம்பளம் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் என்னோட சம்பளத்துக்கு ஈக்குவலான இன்னொரு அமௌண்ட்டு எனக்கு வருமானமாக வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதுக்கு கேரண்டீடான இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடியது. இதில் சீனியர் சிட்டிசன் ஸ்கீமில் ஒரு 8% வரைக்கும் தராங்க. 1 லட்ச ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணோன்னா மாதம் 666 ரூபா நம்மளுக்கு சீனியர் சிட்டிசன் ஸ்கீம் மூலமாக வருது. அப்போ 10 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் எனக்கு 6,000 ரூபா, 20 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் 12,000 ரூபா, 30 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் தான் 18,000 ரூபா, கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னா தான் எனக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அந்த 30,000 ரூபா இன்கம் வந்து கிடைக்கும். இது நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பில்டு பண்ணலாமான்னா தாராளமாக பில்டு பண்ணலாம். இதில் IDCW அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள ஃபண்ட்ஸு தந்துட்டுருக்காங்க. SWP மூலமாக இதை நம்ம இந்த ரெகுலர் இன்கம்மை நம்ம எடுத்துக்கலாம். நானே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் வந்து முதல் ஒரு 5 லட்ச ரூபா கார்பஸ் நான் க்ரியேட் பண்ணணும். அப்போ தான் எனக்கு ஒரு 3,500 ரூபா மாதம் ரெகுலர் இன்கம் வரும். அப்புறமா அதை 10 லட்சமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஒரு 15 இயர்ஸ் டவுன் த லைன் சின்னதாக இந்த மாதிரி கார்பஸை க்ரியேட் பண்ணி ஒரு 25-30 லட்ச ரூபா க்ரியேட் பண்ணி வச்சுட்டேன்னா எனக்கு மாதம் ஒரு ரெகுலர் இன்கம் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா என் மைண்ட் செட்டுக்கே இப்போ என்ன தோணுன்னா, இப்போ நம்ம வாங்கக்கூடிய இந்த ஒரு சம்பளம் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் நம்ம அதிகமாக சம்பளம் வாங்கினதுக்கப்புறமா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எனக்கும் இருக்குது. இப்போ நிறைய பேருக்கும் அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அது கரெக்டான மைண்ட் செட்டா? ஃபஸ்ட்டு அது வந்து உங்களோட மைண்ட் செட். ஆஸ் யூ ரைட்லி செட், அது வந்து உங்களோட மைண்ட் செட்டு. சேமிப்பு அப்படிங்கிறது வந்து நீங்களாக தேடி போய் டக்குன்னு குதிச்சாதான் சேமிப்பு நடக்கும். நம்மளுக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வந்து சொல்லி எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நல்வழியெல்லாம் படுத்த மாட்டாங்க. ரிஃப்ளெக்ட் லைஃப் ஸ்டைலில் மாதிரி உள்ள வீடியோஸு, நாங்கள் போடக்கூடிய சேனல்ஸு வீடியோஸு இந்த மாதிரி உள்ளதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. பட் கரெக்டான அட்வைசர் மூலமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆஸ் லிட்டில் as 500,000லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 500 ரூபா சேமிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா? இல்லை. ஸோ 500 ரூபாயிலேருந்து நீங்கள் சேமிப்பு ஆரம்பிக்கலாம். எப்போ உங்களால் 5,000 ரூபா பண்ண முடியுதோ அப்போ நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. பட் இந்த காலகட்டத்தில் நீங்கள் 500 ரூபா 1000 ரூபா என்ன கிடைக்குதோ பண்ணிக்கலாம். இன்னொன்று, SIP இல்லாமல் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டு 1000 ரூபாயிலேருந்து கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்கிட்ட மாதம் என்னால் கட்ட முடியாது, எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, இந்த மாதம் ஜனவரி 1000 கட்டுங்க, பிப்ரவரி கட்ட வேண்டாம், மார்ச் மாதம் 3000 கட்டுங்க, ஏப்ரல் கட்ட வேண்டாம், மே ஒரு 2000 கட்டுங்க, ஜூன் கட்ட வேண்டாம், ஜூலையில் ஒரு 1500 கட்டுங்க. இந்த மாதிரி அசால்ட்டடாக கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து சோட்டா SIPன்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஸோ 150 ரூபா 200 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு SIPஸ் ஸ்டார்ட் ஆகுது. சிஸ்டமேட்டிக்காக 150 ரூபா 200 ரூபா சேமிக்கலாமா? சேமிக்கலாம். என்னோட கிளைண்ட் பூக்காரங்க ஒருத்தங்க இருக்காங்க, டெய்லி வந்து 150 ரூபா எடுத்து வச்சுட்ருக்காங்க. அப்படின்னா மாதத்துக்கு 5,000 ரூபா ஆச்சு. இதை அவங்க ஒரு
15 வருஷம் 20 வருஷம் தொடர்ந்தாங்கன்னாலே அவங்களுக்கு 50 லட்சம் ரூபா கார்பஸ் வந்துடும். ஸோ சேமிக்கிறதுக்கு பணம் பெருசு கிடையாது, உங்களோட மனம் தான் பெருசு. நீங்கள் இன்றைக்கி ஆரம்பிச்சிங்கன்னா கூட அடுத்த ஒரு 15 வருஷத்தில் ஒரு வெல்த் கிரியேட் பண்ணிடலாம். இப்போ சேமிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ யாராச்சும் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஆர்வத்தில் தன்னுடைய அளவுக்கு மிஞ்சின அமௌண்ட்டை வந்து சேமிப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களால இவ்வளோதான் முடியும் அப்படிங்கிறத தாண்டி நம்ம சேமிக்கிறோம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நிறைய போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சேமிப்பை ஆரம்பிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும்? நீங்கள் சொன்னது கரெக்டான வார்த்தை. ஆர்வத்தில் நிறையா பண்ணுறதும் தப்பாயிரும். எஸ்ஐபியை பொறுத்தளவு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் 5000 எஸ்ஐபி ஆரம்பிக்கிறீங்க, ஒரு 2 மாதம் கழித்து என்னால் 5000 கட்ட முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா 4வது மாதம் அந்த 5000 நீங்கள் 3000 குறைக்கிறதுனாலும் குறைச்சிக்கலாம். சரிங்களா? இல்லைன்னா சார் இந்த 5000 அடுத்த 3 மாதத்துக்கு எனக்கு கமிட்மெண்ட்டாக இருக்குது, இதை நிப்பாட்டிக்கிறேன், 3 மாதம் கழித்து நான் திரும்பவும் இதே 5000 தொடர்றேன்னு சொன்னாலும் சொல்லிக்கலாம். ஸோ எல்லா விதத்துலேயும் எஸ்ஐபியை நீங்கள் உங்கள் ஃபண்ட்ஸ் மாதிரியே நீங்கள் டேக்கிள் பண்ணி எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம். ஓவர் கமிட் பண்ணி சேமிப்பை வந்து சுகமாக பண்ணணும், சுமையாக பண்ணக்கூடாது. அவ்வளோதான். நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கணும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எப்படி செய்கிறீங்களோ சேமிப்பையும் ஒரு பிடிச்ச விஷயமா நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்ம பணம் சேர்க்கணும். இந்த கோல்டு சீட்டு சார், இப்போ கிராமப்புறங்கள்லையா இருக்கட்டும், நிறைய பேராக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும், ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக காசை போட்டு 1 கிராம் 2 கிராமாக இந்த கோல்டு சீட்டு மூலயமா கோல்டு எடுக்கிற ஒரு விஷயம். இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன சார்? கோல்டு சீட்டு நல்ல விஷயந்தான். ஆனால் இதில் இப்போ ரேட்டு ஏறிட்டதுனால, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் 2000 சேமிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். கோல்டு சீட்டை பொறுத்தளவு 11 மாதம் தான் வருது. கோல்டு சீட்டில் 2 வகை இருக்குது. ஒன்று நம்ம கட்டக்கூடிய பணத்துக்கு ஒரு வட்டி மாதிரி போட்டு கடைசியில் தராங்க. இன்னொன்று கோல்டோட அன்றைய ரேட்டு என்ன இருக்கோ நான் வாங்கக்கூடிய அந்த 2000 எத்தனை கிராமோ அத்தனை யூனிட்ஸாக எனக்கு தராங்க. இந்த 2 விதமாக தான் பண்ணணும்னு ஆர்பிஐ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விதமாக அவங்க பண்ணும்போது 2000 மீனிக்கு சேர்த்தாங்கன்னா 11 மாதத்துக்கு 22,000 சேர்த்துருப்பாங்க. அப்ராக்சிமேட்டாக 2 கிராம் அவங்களுக்கு சேருது. 2 கிராமில் அவங்களால என்ன பெருசாக எடுத்துட முடியும்? ஒரு தாலிக்கு ஒரு வட்டை இது நம்ம எடுக்கலாம், இல்லை குழந்தைக்கு ஒரு சின்ன மோதிரம் எடுக்கலாம், இவ்வளோ தான் எடுக்க முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டமாக நம்ம சேர்த்துட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, இதுக்கு கூலி சேதாரம்னு நம்ம ஒரு 15-20% வேறு போட்டுருவாங்க. இதை ஒரு பெரிய லம்பாக நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு நான் சேர்த்து வச்சுட்டு 2 கிராமாக நான் சேர்த்து வச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொன்னாலும் ஒரு 10 கிராமாக நீங்கள் சேர்த்து ஓவர பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் அதை கொடுத்துட்டு வாங்கும் பொழுது அதுலேயும் உங்களுக்கு கூலி சேதாரம் தடைப்படுது. ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பதிலாக பெட்டர் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோல்டு ஃபண்டு இருக்குது, கோல்டு ETF இருக்குது. நீங்கள் சேர்க்கும்போது நீங்கள் கோல்டு ரேட் என்ன உண்டோ அன்னைய கோல்டு ரேட்டுக்கு யூனிட்ஸும் உங்களுக்கு வந்துடுது. 10 மாதம் சேர்க்குறீங்களா, 5 வருஷம் சேர்க்குறீங்களா, அத்தனை யூனிட்ஸு உங்களுக்கு பணமாக அன்றைக்கி தேதியில் வந்துடும். அதை வச்சு நம்ம நகையை வாங்கிடலாம். ஜிஎஸ்டி கிடையாது உங்களுக்கு. டைரெக்டாக நம்ம போய் என்ன பண்ணிடலாம், கூலி சேதாரம் எதுவும் இல்லாமல் அன்றைக்கி என் கையில் எவ்வளோ பணம் இருக்கோ ஒரே கூலி சேதாரத்தில் நம்ம பணமாக வாங்கிடலாம். ஸோ சின்ன சின்ன சீட்டு மூலமாக நம்ம கோல்டு சேர்க்குறதுங்கிறது என்ன அளவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு காஸ்ட்டாக தான் கூடும். நம்மளுக்கு பெரிய லெவலில் லாபம் அதில் இருக்காது. கூலி சேதாரத்துலேயே பாதி போயிடும், கோல்டும் பெரிய லெவலில் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ இந்த ட்ரேடிங்காக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், இது தெரியாமல் நீங்கள் இறங்காதீங்க. பொதுவாக இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இது இல்லாமல் இறங்காதீங்கன்னா நீங்கள் எதை சார் சொல்வீங்க? இது பற்றின செபியோட ஒரு ஹெட்லைன் விஷயமே சமீபத்தில் பேப்பரில் வந்திருந்தது. இதை கேசினோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில் அவங்க சொல்லியிருந்தாங்க ஒரு பேப்பரில் கூட. கிட்டத்தட்ட 94% ஆஃப் யங் இன்வெஸ்டர்ஸ், 25லேருந்து 40 வயசு இருக்கக்கூடிய யங் இன்வெஸ்டர்ஸ் 94% ஈக்விட்டி மார்க்கெட்டில் உள்ள F&O மூலமாகவும் இன்ட்ராடே மூலமாகவும் பணத்தை இழக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபா பணம் போயிருச்சு அப்படின்னு. இந்த பணம் போயிருச்சுன்னு ஒரு சைடு சொல்லும் பொழுது இந்த பணம் இன்னொரு ஆளுக்கு போய் சேர்ந்துருக்குன்னு தான் அர்த்தம். அந்த இன்னொரு ஆள் யார்? அது செபியாக இருக்கலாம், அது இன்னொரு ட்ரேடராக இருக்கலாம், இன்னொரு பையராக இருக்கலாம். இந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு தான் நம்ம பணம் போய் சேருது. ஸோ நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை தெரியாமல் நம்ம போய் பண்ணுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டு ஈக்விட்டி மார்க்கெட்லேயே கொஞ்சம் சேஃபரான வெஹிக்கிள். நானே டைரெக்டாக போய் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக நான் ஒரு ஃபண்ட் மேனேஜர்கிட்ட கொடுக்கும் பொழுது என்னுடைய ரிஸ்க்கு டைவர்சிஃபை ஆகுது. அவர் ஒரு 10-50 கம்பெனியில் போடுறாரு, என்னோடய ரிஸ்க்கு டைவர்சிஃபை ஆகுது, குறையுது. ஒரு லாங்கர் டேர்மில் எனக்கு இதை காட்டிலும் அதில் கூடுதலான ப்ராஃபிட்டு எனக்கு கிடைக்குது. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ்னு வரும்பொழுது எனக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரியணும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் பற்றி உங்களோட பார்வை என்ன? பெரிய கம்பெனியா சின்ன கம்பெனியா? பெரிய கம்பெனி தான். கரெக்ட். இதை ஏஷியன் பெயிண்ட்ஸ் பெரிய கம்பெனின்னு சொல்லி நான் இன்றைக்கி வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு இந்த ஏஷியன் பெயிண்ட்ஸு கடந்த 5 ஆண்டு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா
ப்ராஃபிட் கொடுத்துருக்கு, ஆனால் ஸ்டாக் ப்ரைஸஸ் நினச்ச அளவுக்கு ஏறலை. அப்போது நான் ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒரு இன்வெஸ்டராக இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னு என்னுடைய முதலீடு 5 வருஷத்தில் ஒரு 5% 10% தான் வளர்ந்துருக்கும். மாறாக அதே பணத்தை நான் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருந்தேன்னா இதே 5 வருஷத்தில் எனக்கு 12% 15% வரைக்கும் கிடச்சிருக்கு. இது ரெண்டில் எது பெட்டராக இருக்கும்? அதனால என்னுடைய அட்வைஸ் எதுவாக இருக்கும்னு, ஸ்டாக்கை பற்றி எனக்கு ஃபுல்லாக தெரியும், எனக்கு நேரம் இருக்குது, எனக்கு ரிசர்ச் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க ஸ்டாக் மார்க்கெட் தாராளமாக போகலாம். இல்லை எனக்கு எதுவுமே தெரியாது, என் ஃப்ரெண்டு பண்ணுறான்னு சொல்லி நானும் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பணம் லாஸ் தான் ஆகும். அதுக்கு பதிலாக ஒரு சேஃபர் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கிளுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு. கோல்டை பற்றி, இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி இவ்வளோ நேரம் கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ. உதிரும் தலைமுடிக்கு தீர்வு தேடுகின்றீர்களா? சென்னை ஏர் ஸ்டுடியோ கிளினிக்கின் ஏர் டிரான்ஸ்பிளான்ட் சிகிச்சை உங்களை மாற்றி காட்டும். உங்கள் புதிய தோற்றம் இங்கிருந்து தொடங்கும்.